கோவையில் தண்ணீரை வீணடிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி வணக்கம். கோவையில் எந்த மாதிரி வித்தியாசமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். இப்போ கோவையில் பார்த்துட்டோம்னா கோவையில் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக இருக்க பகுதியான ஆர்எஸ்புரம் பகுதியில் அவங்க கோலாகலமாக இந்த ஹோலி பண்டிகையானது கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நாம இப்போ ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்க ஒரு தனியார் குடியிருப்பு பகுதியில் இருக்கோம். இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து அவங்க பாட்டு பாடி கலர் பொடிகளை தூவி ரொம்ப சிறப்பாகவே ஹோலி பண்டிகையானது அவங்க கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது பார்த்தோம்னா இங்கே இவங்களுக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடல சிறப்பு என்னன்னா தண்ணீரை சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை குறிப்பிட்டு இவங்க வந்துட்டு தண்ணீரை பயன்படுத்தாம வெறும் ஆர்கானிக் கலர் பொடிகளை தூவி இந்த ஹோலி பண்டிகை இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் அவங்க கோலாகலமாக கொண்டாடிட்டு வந்திருக்க காட்சியை பார்க்கறீங்க. இது குறித்து இந்த ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு குறித்து நம்ம கிட்ட கேட்கலாம். ஹோலி கொண்டாடுவாங்க. இந்த ஹோலி எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்க? ஹோலி சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா பேர் ஃபிளாட் நம்ம அபார்ட்மெண்ட்ல 17 வீடு இருக்கு, 50 பேர் இருக்காங்க. சூப்பரா கொண்டாடிட்டு இருக்காங்க ஹோலி. எல்லா கலர், எல்லா யூனிட்டி, ஹிந்து, முஸ்லிம், சிக், ஜெயின், இசை எல்லாமே இருக்காங்க. யார் தெரியுதா யார் ஹிந்து யார் முஸ்லிம்? we are all Indians. It's organic Holi, no water, no harm to environment. It's a green Holi. We are playing happy Holi and all the viewers to Tamil 7 News 7 happy Holi. தற்போது கோபாலகிருஷ்ணன் நீங்க பார்த்துட்டு இருக்க காட்சியை பார்க்கலாம். எல்லாரும் ரொம்ப உற்சாகமாவே இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஹோலி பண்டிகையில சிறப்பு தண்ணீரை மிச்சப்பிடிக்கணும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம இங்க மக்கள் அனைவரும் ஒற்றுமையா ஒரே குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் இந்த ஹோலி பண்டிகை சிறப்பா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆடிப்பாடும் காட்சியா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க கோபாலகிருஷ்ணன். ஷெர்லி, அங்க மகிழ்ச்சி ஆடிப்பாடியா கொண்டாடின காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். கோவையை பொறுத்தவரை வேற எந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஹோலி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க? Seven Tamil News की जय. ஷெர்லி, கோவையில் வேறு எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க? நீங்க சிறப்பாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுது. குறிப்பா சொல்ல போனோம்னா கோவையில வந்துட்டு வட மாநிலத்தவர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதினா அது ஆர்எஸ்புரம் பகுதி தான். இந்த பகுதியில ஹோலியானது சிறப்பாக கொண்டாடப்படுது. இது மட்டும் இல்லாம காந்தி பார்க் பகுதி, கணபதி, காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அநேக நார்த் இந்தியன்ஸ் ஆனது வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஹோலி பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த ஹோலியோட சிறப்பு என்னங்க பத்தி நம்ம கூட பேசியிருக்காரு சார். இந்த ஹோலியோட ஸ்பெஷல் என்ன சார்? ஹோலிங்கிறது ரொம்ப வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா மதத்துலேயும் இது கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இதுக்கு ரொம்ப சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். என் பேர் கிஷோர், நான் ஒரு சமூக ஆவலர். இதில் என்னென்னா ஒரு சீசன் சேஞ்ச் ஆகுதுங்களா, அப்போ டிசீஸ் எல்லாம் நிறைய வரும், வியாதிங்கெல்லாம் நிறைய வரும். வியாதி வரும்போது உங்களுக்கு நாட்டில் வந்து ரொம்ப வியாதி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என்ன சயின்டிஃபிக்னா இதில் வந்து நாங்கள் வந்து இந்த குலால் போடும்போது இட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட், அந்த செல்ஸை ரீஜெனரேட் பண்ணுது. இது பண்ணும்போது என்ன நிறைய குளிக்கிறோம், அந்த சன்னு பார்க்குறோம். ஏன்னா சேஞ்ச் ஃப்ரம் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டெவலப் ஆகும், டெட் செல்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். இது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் யோகிக். இது யோகிக் கல்ச்சர். இது நிறைய பேருக்கு புரியுது இல்லை. இட் இஸ் ஹாப்பினஸ். நம்ம ஸ்ட்ரெஸ் போயிடுது, ஆங்ஸைட்டி போயிடுது, டிப்ரெஷன் போயிடுது. ஸோ இட் இஸ் ஒன் வே வி ஆர் பிளேயிங் வித் ஃப்ளவர்ஸ். டோட்டலி என்வாயர்மெண்ட். நம்மளாம் இந்தியர்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இது எல்லாரும் கொண்டாடணும். எல்லா மதம். இதில் நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு சமணர், ஜெயின், ஆனால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. எல்லாரும் ஒரே பிளட் தான். அவ்வளவுதான். கோபாலகிருஷ்ணன் இப்ப வந்துட்டு இவங்க இந்த கலர் பொடியை தூவி விளையாடுறது மட்டும் இல்லாம அடுத்தது பூக்களை தூவியும் இந்த ஹோலி பண்டிகையானது இவங்க இங்க கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா எல்லாரும் ரொம்ப உற்சாகமாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த உற்சாகமானது அவங்க உடல் நலத்துக்கும் ரொம்ப ஒரு நல்லதை தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க கோபாலகிருஷ்ணன்.